கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் 3 மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் 3 தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றுதான் சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது அலுவலகத்திற்கு வந்தபோது இன்றைக்கு திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிறகு இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் கதி கலங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இங்கே இந்த மாபெரும் நான் பொதுக்கூட்டம்னு சொல்ல மாட்டேன், இந்த மாபெரும் வெற்றி மாநாட்டிற்கு வந்திருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் கூட்டணியை சேர்ந்த சகோதரர் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த சகோதரர் முபாரக் அவர்களுக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர் கதிரவன் அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநில நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அதே போல இந்த மேடையிலே வீற்றிருக்கும் நாளை நமதே 40 நமதே என்று சொல்லக்கூடிய அளவு இங்கு வெற்றி வீரர்களாக அமைந்திருக்கும் அனைத்து வேட்பாளர் பெருமக்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து கழகத்தை சேர்ந்த ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் கிளைக்கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்குமே கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி என்றாலே திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே திருச்சியிலே கேப்டனுடன் நான் வந்த பொழுது மகளிர் மாநாடு நடந்த போது இந்த திருச்சி மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். திருச்சி என்றாலே பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இங்கு மலைக்கோட்டை ஒரு சிறப்பு அம்சம், அதே போல இங்கு இருக்கின்ற நமது கோவில்கள் ஒரு சிறப்பு அம்சம், இங்கு வாழ்கின்ற மக்கள் ஒரு சிறப்பு அம்சம், காவேரி ஆறு ஒரு சிறப்பு அம்சம் என்று எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொண்டது இந்த திருச்சி மாவட்டம். இங்கு இருக்கின்ற நமது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி இருக்கும் அனைவருக்குமே இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், விக்டரி அலையன்ஸ், நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், மக்கள் ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. இந்த 3 தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் 3 பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். அதே போல இன்னைக்கு அவங்க 3 பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த 3 தலைவர்கள் தான்.
அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல். இவர்கள் நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை, வெற்றி கூட்டணியை வருங்காலத்தில் நிச்சயமாக சாதித்து காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சூளுரை ஏற்கிறேன். இந்த கூட்டணி அமைவதற்கான சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நான் சொல்றேன். இந்த 3 தலைவர்களும் மக்களால் போற்றப்பட்டவர்கள். இவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக மக்களை போற்றக்கூடியதாகவே இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். அம்மா அவர்களும் அந்த உணவு திட்டத்தை கொண்டு வர அம்மா உணவகங்களை ஆரம்பிச்சார். கேப்டன் தான் வாழ்ந்த காலம் அத்தனையுமே மக்களுக்கு உணவு அளித்தே பெயர் பெற்றவர் என்பதை திரையுலகில இருந்து அரசியலிலே வந்து இன்றைக்கு அவருடைய நினைவகத்திற்கு வரும் மக்களுக்கும் தினம்தோறும் அன்னதானம் வழங்கி வருவதில் இந்த 3 தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர்கள். சிறந்த உதாரணங்களாக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல. ஆனா இன்றைக்கு மாற்று கட்சியில் இருப்பவர்கள் வெறும் ரவுடிசத்தையும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் ஏற்படுத்தி நாட்டுக்கே ஒரு தலைகுனிவாக ஒரு அடையாளமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுகவும் தேமுதிகவும் மக்களுக்கு ஒரு சிறந்த அடையாளமான கட்சியாக, மக்களை நன்மதிப்புடைய நல் வழியில் நடத்தி செல்லும் தலைவர்களாக தான் நம் தலைவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று நினைவு கூற விரும்புகிறேன். இந்த கூட்டம் 2021 அமைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டியது சற்று காலதாமதமாக 2024 அமைந்திருக்கிறது. 21 அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரத்தை அதிமுக உருவாக்கி இருக்கும்.